நீங்களுமே நிறைய நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை டாக்டர்ஸ் பிரெயின் டெட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஒரு குழந்தையுடைய கதைங்க இது. எங்கள் குழந்தை 20 மாதம் தான் எங்களோட இருந்தா. 10 மாதம் அவங்க அம்மா வயிற்றுலையும் 10 மாதம் பூமியிலையும். நாங்கள் ஒரு குழந்தையை இழந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். 10 மாச குழந்தை தாங்க. ஆனா 4 பேருக்கு வாழ்க்கை கொடுத்த தேவதை. கேரளா கோட்டயம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நடந்த ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல கடுமையா காயமடைஞ்ச 10 மாத குழந்தை ஆலின் ஷெரின் அப்ரஹாம். நீங்களுமே நிறைய நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை டாக்டர்ஸ் பிரெயின் டெட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஒரு குழந்தையுடைய கதைங்க இது. ஒரு குடும்பத்துக்கு அளவில்லாத துயரம். ஆனா அந்த நிமிஷத்துல அவங்களுடைய அப்பா அருள் அப்ரஹாம், அவங்க அம்மா ஷெரின் அண்ட் ஜான் எடுத்த முடிவு இந்த உலகமே திரும்பி பார்த்து பேசக்கூடிய ஒரு விஷயமும் வரும். அப்படி என்ன உலகமே திரும்பி பார்க்குற விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க. தங்களுடைய குழந்தை பிரெயின் டெட் அப்படின்னு டாக்டர் அறிவிச்ச பிறகு ஒரு பக்கம் துயரம் அவங்களுக்கு தாக்குனாலும் இன்னொரு பக்கம் ஒரு தைரியமான முடிவு எடுத்து அவங்களுடைய குழந்தையோடைய லிவர், கிட்னிஸ், கார்னியாஸ், ஹார்ட் வால்ஸ் தானம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்கன் டொனேஷன். இதனால அந்த குழந்தை இறந்தாலுமே அந்த குழந்தை மூலியமா இன்னும் ஒரு 4 குழந்தைகளுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து. இந்த நாள் காலை பொழுது நெடுங்கடப்பள்ளி வீட்டுக்கு ஆலின் உடல் கொண்டு வரப்பட்டது. மல்லிகை பூ மேல சின்ன காஃபின்ல அந்த ஆலினுடைய பாடியை வச்சு கொண்டு வந்தாங்க. எல்லா தரப்புல இருந்துமே மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. எனக்கு மந்திரிகள் வீணா ஜார்ஜ், VN வாசன், MP சுரேஷ் கோபி உட்பட பலர் மரியாதை செலுத்தினாங்க. மாலையில தாமஸ் CSI சர்ச்சில் ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸோட இறுதி அஞ்சலி நடந்துச்சு. கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. அந்த சமயத்துல ஆலின் தாத்தா சொன்ன வார்த்தைகள் எல்லாரையுமே கண் கலங்க வச்சது. எங்க குழந்தை 20 மாதம் தான் எங்களோட இருந்தா. 10 மாதம் அவங்க அம்மா வயிற்றுலையும் 10 மாதம் பூமியிலையும். நாங்க ஒரு குழந்தையை இழந்தோம். ஆனா பதிலுக்கு எங்களுக்கு 4 குழந்தை இப்போ கிடைச்சிருக்கு. இது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கிட்னி ஆர்கன் ரெசிபியன்ட் ஷேயாவுடைய தாத்தாவுமே தன் கண் கலங்க தன் மனசார அந்த தேவதை என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு கண்ணீர் மனதை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது உடம்புல இருக்கிற பகுதிகளை இன்னொருத்தவங்க கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. ஒருத்தருக்கு இதுக்கு மேல தன்னால வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னொருத்தரே கொடுக்கிற பதில் தான் இது. ஒரு இருதயம் இருந்தாலும் இன்னொரு இருதயம் துடிக்க செய்யும் ஒரு துணிக்கிற முடிவு இது. இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு குழந்தையை இழந்திருக்கலாம், ஆனா 4 குடும்பங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் நம்மளால இந்த பூமியில திரும்பியும் வாழ முடியும்னா அது இந்த ஆர்கன் டொனேஷனால மட்டும்தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே ஆர்கன் டொனேஷன் பண்ணணும். அதுவும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இறப்புக்கு பின்னாடி உங்களுடைய ஆர்கன்ஸை எடுத்து தேவையானவர் கொடுக்கும் போது நீங்க மறுபடியும் உயிர்ப்பித்து வருவீர்கள். நன்றி, வணக்கம்.